ஹே ஃப்ரெண்ட்ஸ், டமாட்டோ 37வது பத்தாம் பார்க்க போகிறோம். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்றதை உங்ககிட்ட சொன்னாதான் சரியாக இருக்கும். கொஞ்சம் நாளாக நீ பண்ணுற எல்லாமே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோணுது. நான் லவ் பண்ணுற பொண்ணு நீ தான். நம்ம 2 பேருக்கும் நடுவில் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஆனாலும் எனக்கு இது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவார். எதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கீங்கன்றதை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. சன்னி எப்போது ஒன்று மாதிரியே நடிச்சிருக்காங்களா? ஒருவேளை நான் லவ் பண்ணுறது சன்னியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சொல்லு, சன்னி எப்போவாது ஒன்றை மாதிரியே நடிச்சிருந்தாங்களான்னு கேட்பாரு. ஏன்னா நீங்கள் முட்டாள்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்குமே தெரியுது நான் சொல்கிறது எல்லாமே முட்டாள்தனமாக இருக்குன்னு. ப்ரெசன்டேஷனுக்காக உனக்கு பதிலாக சன்கி சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அதனால தான் எனக்கு டவுட் ஆகுது. ஒருவேளை நிறைய முறை சன்கி உன்னோட இடத்துல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன்னு கேட்பாரு. எதுக்காக நான் சன்கி இதே மாதிரிலாம் பண்ண சொல்ல போறேன்? என்னோட சிஸ்டர் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் தான். என்னோட இடத்துல நடிக்கிற அளவுக்கு சன்கிக்கு திறமை பத்தாது. உங்களுக்கு எதனால என்னோட சிஸ்டர் மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்றத நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க என் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எழுதிட்டு இருப்பாங்க. அப்பா டூஹி எழுத பார்த்துட்டு, ஊஜின் இன்னமும் நீ கன்ஃபியூஸ் ஆகி தான் இருக்கியான்னு கேட்பாரு. வேணா ஊஜினை திட்டாதீங்க. ஊஜின், நம்ம இப்படி பண்ணலாமா? நம்மளோட கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. என் மேல உள்ள டவுட் போறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா நம்ம கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. எனது ஊஜினுக்கு சன்னி மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு அம்மா கேட்பாங்க. ஊஜின் நிறையவே இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி சன்னி என்ன மாதிரி நடிச்சாங்களான்னு கேட்கிறாருன்னு சொல்லுவோம். இது என்ன முட்டாள்தனமா இருக்குன்னு அம்மா கேட்பாங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா ஊஜினை விட என்னோட சிஸ்டரால தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஊஜினுக்கு இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுங்களாலையும் பிரச்சனை ஏற்பட்டது கிடையாது. என்னோட சிஸ்டருக்கு ரீசெண்டா தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதனால இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஊஜின் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்லியா நடந்துகிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. டுஹி ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப ஹானில் பேங்க்கு கால் பண்ணி சேஃபை பத்தி கேட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் யோசிச்சுட்டு கண்டிப்பா யூஎஸ்பியை சேஃப்ல தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கான சவி வீட்டுல தான் இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். டூஹியை தடுத்தே ஆகணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. சொரங் டூஹியோட பேக்ல இருந்து சாவி எடுத்துட்டு, அம்மா இதை தான் நீங்க தேடுறீங்களான்னு கேட்பா. நான் ஏற்கனவே இந்த பேக்ல பார்த்தா, ஆனா எனக்கு கிடைக்கல. நீ எப்படி கண்டுபிடிச்சன்னு கேட்பாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸை 10 முறைக்கு மேல பார்த்தா இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆன்ட்டியோட பேக்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா பாக்கெட் இருந்துச்சு, அதுக்குள்ளதான் இருந்துச்சுன்னு பாப்பா சொல்லுவா. சொரங், நீ ரொம்பவே ஸ்மார்ட். இப்ப நம்ம உன்னோட ஆன்ட்டியோட ஐடி கார்டை எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து பார்த்துட்டு, வீட்டையும் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. மன்னிச்சிருங்க, இது எல்லாத்தையும் நாங்க சீக்கிரமாவே கிளீன் பண்ணிடுறோம்னு சொல்லுவாங்க. உன்னோட அக்காவுக்கு எதிராக சண்டை போனோம்னா ஹோசேக் ஹோல்டிங்ஸோட 2வது மிகப்பெரிய ஷேர் ஹோல்டரோட சப்போர்ட் உனக்கு வேணும். ஆனா இது பண்றது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாதுன்னு சொல்லுவாரு. அதனாலதான் என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. நான் கொஞ்சம் ஸ்டாக்ஸை வாங்க போறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கம்பெனில நானும் ஒரு ஷேர் ஹோல்டரா ஆக போறேன். நம்மளோட கம்பெனி ரூல்ஸ் படி கம்மியா ஷேர் வச்சிருக்கவங்க கூட மீட்டிங்ல அவங்களோட ப்ரொபோசலை வைக்கலாம். போர்டு மெம்பர்ஸ்ல 2 பேரு இல்லைன்னா 3 பேரு நமக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும்னு சொல்லுவான். அப்ப நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உன்னோட அப்பாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற போர்டு மெம்பர்ஸ் யாரையாவது நான் பாக்குறேன்னு சொல்லுவாரு. ஊஜின் வந்து பேசுவாரு. டேங், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஏற்கனவே ஒரு முறை நீ என்ன வார்ன் பண்ண, டூஹியோட சீக்ரெட் தெரிஞ்சிச்சுன்னா என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. டூஹிக்காக என் கூட சண்டை கூட போட்ட. இப்ப எதுக்காக உனக்கு சன்கியை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்னு கேட்பாரு. என்னோட அப்பாவுக்கு நீ உதவி பண்ணன்றதுக்காக நான் உங்ககிட்ட இதை சொல்றேன். எப்பவுமே என்கிட்ட ப்ரீஷியஸா இருக்கிற எல்லாத்தையுமே நீ எடுத்துக்குவ. என்னோட அப்பாவோட நம்பிக்கை, என்னோட அம்மா, என்னோட காதல் எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட. முதல்ல எனக்கு டூஹியை பிடிச்சிருந்து, டூஹியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. இப்ப எனக்கு சன்கியை பிடிச்சிருக்கு. சன்கி மேலேயும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ற. இதுதான் உன்னோட ஹேபிட். இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காம டூஹி மேல மட்டும் ஃபோக்கஸா காட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவான். சன்னி டூஹி மாதிரியே ரெடி ஆயிட்டு வந்து பேங்க்ல என்னோட சேஃப்ல உள்ள பொருளை நான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பேங்க்ல உள்ளவங்க ஐடி கார்டை செக் பண்ணிட்டு, ஓகே இந்த பிரச்சனை இல்ல, வாங்க நான் உங்களை சேஃப் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லுவாங்க. யூஎஸ்பி எடுத்துட்டு வந்ததும் சோறோங்க எனக்கு ரொம்பவே பதட்டமா இருந்துச்சு. ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. யூஎஸ்பியை பார்த்ததும், அம்மா நீங்க இதை நல்லபடியா முடிச்சிருங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருப்பா. வீட்டுக்கு வந்ததும் பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டாஹா ஏர்லைன்ஸை பத்தின நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ஃபைல ஓபன் பண்ணி வைப்பாங்க. அதுல $100 மில்லியன் பிளாக் மணியை பத்தின டீடைல்ஸ் இருக்கும். அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. டூஹி ஹாங் எடுத்த போட்டோவை பார்த்துட்டு இவர் ஹாங் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு அவரை மிரட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்ட்டி ரொம்பவே பயங்கரமானவங்கன்னு பாப்பா சொல்லுவா. டூஹி பேங்க் வந்து என்னோட சேஃப் ஏன் எம்டியா இருக்குன்னு கேட்பாங்க. நீங்க தானே ஏற்கனவே வந்து எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சன்கி தான் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு கால் பண்ணி நீ எங்க இருக்கன்னு கேட்பாங்க. நான் யூஎஸ்பி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டேன். பிளாக் மணியை பத்தி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. இதோட உன்னோட பேராசியை விட்டுருன்னு சொல்லுவாங்க. இதுக்காக உன்னோட பொருள் எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன்னு அத்தை கேட்பாங்க. நான் என்னோட குழந்தைய இங்க பெத்தெடுக்க முடியாது. இங்க உள்ள யாரையுமே என்னால நம்ப முடியாது. நான் என்னோட பாட்டி வீட்டுக்கு போறேன். அவங்க தான் என்ன வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ உன்னோட குழந்தைய எப்பவுமே எங்களால பார்க்க முடியாதான்னு கேட்பாங்க. என்னோட குழந்தைய பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்பா. இந்த குழந்தையோட அப்பா என்னோட அண்ணன்னு சஞ்சி சொல்லுவா. இந்த குழந்தை வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது, எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லுவா. என்ன நீ இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? இந்த குழந்தை வேற யாருக்கும் சொந்தம் இல்ல, உன்னோட குழந்தை தான், உனக்கு மட்டும் தான் சொந்தம்னு அத்தை சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையில இருந்து அனாதையா தான் வளர்ந்தேன். என்னோட அம்மா வேணா என்னை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். இந்த குழந்தைய நான் எப்பவுமே விட்டுட்டு போக மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி பாதுகாப்பா பாத்துக்குவேன்னு சொல்லுவாங்க. நடந்தது எல்லாத்தையும் சண்டை கிட்ட சொல்லிட்டு, பொண்ணுங்க நார்மலா மெச்சூரிட்டி இல்லாம இருக்கலாம், ஆனா தாயாகிட்டாங்கன்னா மெச்சூரிட்டி தானா வந்துரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல. திடீர்னு குழந்தை மேல அவ்வளவு பாசமா பேசிட்டு இருக்கா. கிராமத்துலதான் குழந்தைய பெத்தெடுக்க போறான்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ண போறன்னு கேப்பா. அவ போறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது நீ போயிட்டு பாக்கலாம்ல, அந்த குழந்தைக்கு நீ தானடா அப்பான்னு அம்மா சொல்லுவாங்க. தாத்தா ஹாப்பி பர்த்டேன்னு பாப்பா விஷ் பண்ணிட்டு இருப்பா. உன்னோட தாத்தாவோட பர்த்டேக்காக நீ பண்ற காரணம்
டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப அழகா மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. தாத்தா அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு இன்னும் பெட்டரா செஞ்சு தரேன்னு சொல்லுவா. டூஹி கோவமா வந்து சன்கி நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி யூஎஸ்பியை எதுக்காக நீ போலீஸ் கிட்ட கொடுத்த, அதுல எவ்வளவு பணத்துக்கான டீடைல்ஸ் இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, $100 மில்லியன் மொத்தமா நாசமாக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே, இதை பேசுறதுக்கான நேரம் இது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு தான் பெட்டரான ஜட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, பணம் ரொம்பவே முக்கியமானது. பணம் மட்டும் இல்லைன்னா பணக்காரங்களால நம்மளோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் நாசமாகும்னு சொல்லுவாங்க. பணம் மட்டும் தான் எல்லாம் கிடையாது. டேரி அவளோட ஹஸ்பண்ட் 2 பேரையும் பார்த்தா உனக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுதா? அவங்க 2 பேரையும் பாரு, எப்போதும் கோவத்தோட மத்தவங்களை ஏமாத்துறதுலயே ரொம்பவே பிஸியா இருக்காங்க. அவங்க 2 பேரும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்காங்கன்னு எனக்கு தோணல. பணம் இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும்னு ஏன் நீ நினைக்கிற? உனக்கும் கேப்டன் சாங்குக்கும் டீசென்டான வேலை இருக்கு, கெட்டது பண்ணாமலே உன்னால சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. டூஹிக்கு கோவம் அதிகமாயிடும், இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டூஹி போது நிறுத்துன்னு சனிய சொல்லுவாங்க. டேரி காங் கிட்ட டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டு, இது டிவோர்ஸ் பேப்பர் தான், எதுக்காக இவ்வளோ ஷாக் ஆகிட்டு இருக்கீங்க? நீங்க ஒன்னும் சாக போறதெல்லாம் இல்ல, நம்ம ஒரு ஷோவுக்காக தான் டிவோர்ஸ் பண்ண போறோம். நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்போதும் போல அப்படியே தான் இருக்கும். பிளாக் மணியால உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க, என்னையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறோம். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் போயிட்டு திரும்பவும் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்பணும்னு நினைக்கிறேன்னு கேட்பாரு. அசிஸ்டன்ட் பதட்டமா வந்து பேசுவாரு. பிளாக் மணிக்கு நீங்க தான் காரணம்ன்றதுக்கான எவிடன்ஸ் போலீஸ்க்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாரு. பாத்தியா, இதே மாதிரி நடக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், உனக்கு இதை பத்தி தெரியாதா? உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. டேரி நிறைய முறை டூஹியை கொண்டுட்டு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சங்கி கிட்ட காட்டி, உன்னோட சிஸ்டரை பாதுகாக்கணும்னு நினைச்சினா உன்னோட உண்மையான எதிரி யாருன்றது உனக்கு தெரியணும், உன்னோட எதிரி நான் கிடையாது டேரின்னு சொல்லுவாரு. டேரி டூஹி அடிச்ச வீடியோ எல்லாம் பார்க்கும்போது சன்கிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சன்னியே யாரோ துப்பாக்கியால சுடுற மாதிரி அம்மாவுக்கு கனவு வரும். சன்னி ஊஜனுக்கு கால் பண்ணிருப்பாங்க. சன்னி எதுக்காக நீங்க கால் பண்ணிருக்கீங்க? நான் ஃபிளைட்க்கான சாப்பாடை ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நானே உங்களை மீட் பண்ணலான்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன், உங்களோட வீட்டுக்கு வரவான்னு கேட்பாரு. டேரி இதே மாதிரிலாம் பண்ணிருக்காங்கன்னு சன்கிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ஹாங் கேட்பாரு. ஒருத்தவங்க கோவப்பட்டாங்கன்னா அவங்களோட கோவம் இன்னும் அதிகமாகும். டேரி சன்கி 2 பேரும் எல்லாருக்கும் முன்னாடி சண்டை போறதுக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்லுவாரு. டூஹி சன்கியோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுல சன்னி இல்லாத பார்த்துட்டு பார்க்குக்கு கால் பண்ணி, உஜின் எங்க இருக்காரு, வேலையில எந்த பிரச்சனையும் இல்ல, நான் என்னோட கல்யாணத்துக்காக நிறைய லீவ் போட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. உஜினுக்கு உன்னோட சிஸ்டர் கிட்ட இருந்து கால் வந்துச்சு, நீங்க 3 பேரும் ஒன்னாதான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன், இப்போ அவங்க 2 பேரும் ஃபிளைட்க்கான சாப்பாடு செய்யற சென்டர்ல தான் இருக்காங்கன்னு சொல்லுவாரு. டூஹி உடனே கிளம்பிட்டு இருப்பாங்க. சன்னி ஊஜின பக்கத்தாக வந்திருப்பாங்க. அப்பா உங்களோட அப்பா சொன்னதுதான் நான் வந்துட்டு இருக்கோம், கோவப்படுறதால ஒருத்தவங்களோட கோவம் இன்னும் அதிகமாகும், இதுதான் நிறைய கிரைம்ஸ்க்கு காரணமாவே இருக்கு. உண்மையாவே நீ கோவப்பட்டினா ரிவெஞ்ச் எடுக்க கூடாது, அதுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க கிட்ட இதை பத்தி சொல்லி அவங்களோட ஹெல்ப்பையும் அட்வைஸையும் கேட்கறதா நல்லது, இது மாதிரி பண்றதுதான் ஸ்மார்ட்டா இருக்கும்னு சொல்லியிருந்திருப்பாரு. டேரி டூஹி அடிச்ச ஃபுட்டேஜை காட்டி, இதை பார்க்கும்போது எனக்கு கோவம் அதிகமா வருது, இதை பத்தி உங்ககிட்ட சொன்னா ஏதாவது ஐடியா கொடுப்பீங்க, அதோட என்னை விட பெட்டரா நீங்க முடிவெடுப்பீங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கும்போது எனக்கும் கோவம் அதிகமா வருது. சன்கி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. நீங்க டூஹியோட ஃபியான்சி, அதனால உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா உங்களால டூஹியை பாதுகாக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க எப்ப பாரு டூஹியை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பாரு. என்னோட சிஸ்டர் எப்பவுமே நல்லபடியா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. சரி எனக்கு புரிஞ்சிச்சு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் இதை சரி பண்றேன்னு சொல்லுவாரு. சன்னி வெளில வந்ததும் நீ என்ன மாதிரி நடிச்சுன்றத பத்தியும் உஜின் உன்னதான் உண்மையா லவ் பண்றாருன்றத பத்தியும் அவர்கிட்ட சொல்லிட்டு என்ன கேட்பாங்க. இல்ல எப்பவுமே நான் அவர்கிட்ட இதை பத்தி சொல்லவே மாட்டேன், நான் உன்னை நினைச்சு மட்டும் தான் கேர் பண்றேன், ஊஜினும் உன்னை நினைச்சு மட்டும் தான் கேர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், நீ மட்டும் ஏன் செல்ஃபிஷா இருக்க, உன்னை நினைச்சு எல்லாரும் கேர் பண்றாங்கன்றத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசுனீங்கன்னு கேட்பாங்க. டேரி உன்னை அடிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜை நான் பார்த்தேன், இதுக்கப்புறமேட்டுக்கு எப்பவுமே அது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. சன்னி போலதான் டேரிக்கு கால் பண்ணி போலீஸ்க்கு பென்ட்ரைவ் கிடைச்சதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், அதை பத்தி டீட்டெயில்டா நான் உங்கள்கிட்ட நேர்ல வந்து பேசுறேன்னு சொல்லுவாங்க. காங் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருப்பாரு. லாயருக்கு இன்னும் யூஎஸ்பி கிடைக்கல, அதனால இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் நல்லபடியா முடிஞ்சிடும்னு சொல்லுவாரு. முஜின் சேர்மன் பக்கத்தாக வந்திருப்பாரு. நீங்க என்ன சென்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும், டேரி அவங்களோட பவரை தப்பா பயன்படுத்துறத தடுத்தாகணும், ஏர்லைன்ஸ்ல இதே மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது நான் முன்னாடி வர்றதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், என்னை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லுவாரு. ஊஜின்னு அப்பா சொல்லுவாங்க. சேர்மன் உங்களுக்கும் நன்றி அப்பா, நீங்க என்ன நல்லபடியா தான் வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கும் நன்றி, நீங்க என்ன உங்களோட சொந்த பையன் மாதிரி தான் வளர்த்தீங்க, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சேர்மன் இது வரைக்கும் நீங்க எனக்காக நிறையவே பண்ணிருக்கீங்க, அதுக்காக நான் முன்னாடி வரலான்ட்டு இருக்கேன், உங்களுக்காகவும் என்னோட பேரண்ட்ஸ்க்காகவும் நான் இப்ப முன்னாடி வர்றதுதான் சரியா இருக்கும்னு சொல்லுவாரு. இன்னைக்கு 1 மணிக்கு போர்ட் மீட்டிங் நடக்க போது கம்பெனியோட 2வது மிகப்பெரிய ஷேர் ஹோல்டரோட பையன் வரப்போறாருன்னு பார்க்க சொல்லுவாரு. ரொம்ப வருஷமா அவர் கம்பெனில இன்வால்வ் ஆகவே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், திடீர்னு எதுக்காக வராருன்னு தெரியல, சேர்மனோட பார்ட்னரோட பையன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டாஹா ஏர்லைன்ஸ் அவரு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாரு. டாஹா ஏர்லைன்ஸோட முதல் டெஸ்ட் ஃபிளைட்ல அவரு இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்து மொத்தமும் அவரோட ஒரே பையனுக்கு போயிடுச்சு. இது வரைக்கும் அவரோட பையன் கம்பெனில இன்ட்ரெஸ்ட் காட்டினதே கிடையாது, ரூமர்ல இருந்து எனக்கு இவ்வளவுதான்ப்பா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவாரு. ஒருவேளை அவரு வயசானவரா இருப்பாரோன்னு கேட்டுட்டு இருப்பா. எனக்கு அவரு எப்படி இருப்பாருன்னு பார்க்கணும்
பார்க்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருக்குன்னு சஞ்சி சொல்லுவா. சரி சரி எல்லாரும் அமைதியா இருங்க, நாம போயிட்டு நேர்லயே பார்க்கலான்னு பார்க்க சொல்லுவாரு. சங்கி தான் யூஎஸ்பியை போலீஸ் கிட்ட கொடுத்தா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னது உனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? உன்னோட சிஸ்டர் இது எல்லாத்தையும் உனக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்பாங்க. அவளுக்கு என்னாச்சுன்னு எனக்கு சுத்தமா புரியல. இதுக்கு அப்புறமேட்டுக்கு அவளை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தோணுது. நீங்க தான் அவளுக்கு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும். எப்பவுமே நான் உங்க பக்கம் தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் வந்து பேசுவாரு. நீங்க இப்ப லாபிக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஹோசியா ஹோல்டிங்ஸோட பிரசிடென்ட் கம்பெனியோட 2வது மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர் வந்திருக்காரு. அதோட போர்ட் மீட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு சொல்லுவாரு. என்னது 2வது மிகப்பெரிய ஷேர் ஹோல்டரான டூகி ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. உஜின பக்கமும் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். கேப்டன் சாங் தான் 2வது மிகப்பெரிய ஷேர் ஹோல்டரா? அப்பனா அவரை தத்தெடுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டேரியும் டூகியும் யாரா இருக்கும்னு ரொம்ப ஆர்வமா வந்துட்டு இருப்பாங்க. உஜின் கெத்தா கம்பெனிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருப்பாரு. 2 பேரும் நேருக்கு நேர் பார்க்கவும் ஊஜின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உஜின் நீங்க என்ன எழுதிட்டு இருக்குன்னு டூஹி கேட்பாங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. டேரிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். டேரி கோவப்படுறத பார்த்து அசிஸ்டன்ட்க்கு ஹாப்பியா இருக்கும். அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உஜினுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவனோட மனசு அப்படித்தான், நீ அவனை நல்லபடியா வளர்த்துருக்குன்னு சொல்லி அப்பா சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. என்னோட பையன் பாவம், இதுக்கு அப்புறமேட்டுக்கு அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. போர்ட் மீட்டிங்ல ஊஜின் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாரு. ஹோசியா ஹோல்டிங்ஸோட பிரசிடென்டாவும் கம்பெனியோட 2வது மிகப்பெரிய ஷேர் ஹோல்டராகவும் நான் இங்க வந்திருக்கேன். கம்பெனியோட முதல் ஷேர் ஹோல்டர் சேர்மன் இல்லாததால கம்பெனில நிறையவே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் நான் வந்திருக்கேன். கம்பெனியோட மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர் இல்லாதப்போ 2வது மிகப்பெரிய ஷேர் ஹோல்டரா இருக்கிறவங்க புதுசா பிரசிடென்டா அப்பாயிண்ட் பண்ணலாம். நான் ஓட்டையாங்க பிரசிடென்டா அப்பாயிண்ட் பண்ண போறேன்னு சொல்லுவாரு. டேயாங் வந்ததும் எல்லாருக்கும் ஹலோ சொல்லிட்டு நான் தான் ஓட்டையாங்கன்னு சொல்லுவான். டேயாங் டாஹே ஏர்லைன்ஸோட ஓனர். அவன் நினைச்சிருந்தா ஈஸியாவே கம்பெனிக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா அந்த வழியை தேர்ந்தெடுக்காம இன்டர்ன்ஷிப்பை நல்லபடியா முடிச்சு கேபின்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கான். அதோட மேனேஜ்மெண்ட் திறமையும் அவனுக்கு அதிகமா இருக்கு. 1 இயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே உதவி இருக்கான்னு சொல்லுவாரு. டேரி டூஹி அடிக்கிற வீடியோ பிளே ஆகிட்டு இருக்கும். எல்லாருக்கும் இதை பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கும். டேரி சேர்மனோட பேர்ல பிளாக் மணியை பயன்படுத்தினாருன்னு பொய் சொல்லி சேர்மனா ஆகியிருக்காங்க. டேரியோட ஹஸ்பண்ட லாயர் ஆபீஸ்ல இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. டேரி அவங்களோட பவரை யூஸ் பண்ணி தப்பான வேலைகளை பண்ணதால சிஓ பொசிஷன்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றேன். இதை நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறீங்களான்னு கேட்பான். எல்லாருமே கிளாப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேரி உள்ள வந்ததும் ஊஜினை கூப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் நாங்க கம்பெனிக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். போர்டு முடிவு எடுக்கிற வரைக்கும் நீ வெளில வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஊஜின் கம்பெனியோட 2வது மிகப்பெரிய ஷேர் ஹோல்டரா? அப்ப டேரியை விட இவருக்கு தான் அதிகமா ஷேர் இருக்குன்னு சொல்லி இப்ப கூட அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேரிக்கு டேயாங் மேல கோவம் அதிகமாயிட்டு இருக்கும். அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. உஜின் தான் நினைச்சதை விட பணக்காரன்னு தெரிஞ்ச உடனே டூஹிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. கேபினுக்கு வந்ததும் என்னோட ஃபுட்டேஜ் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது, இதையும் சன்னி தான் பண்ணலான்னு கேட்பாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சன்னி தான் ஊஜின் கிட்ட கொடுத்துருப்பா போலன்னு சொல்லுவாங்க. டேரிக்கு இதெல்லாம் கேட்டு இன்னும் கோவம் அதிகமாயிட்டு இருக்கும். கையில கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டூஹி இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஊஜின் ரொம்ப பெரிய பணக்காரர்னு தெரிஞ்சதால சந்தோஷத்துல மறந்துகிட்டு இருப்பாங்க. சேர்மன் எந்த தப்பும் பண்ணலன்றதை நிரூபிச்சதால அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வெளில வந்ததும் அசிஸ்டன்ட் நீ நல்ல வேலை பார்த்திருக்கேன்னு பாராட்டிட்டு புதக்குழில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாரு. சன்னியோட அம்மா கிட்ட செகண்ட் கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட சின்சியரா நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு டேயாங் கிட்ட உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குன்னு சொல்லுவாரு. சஞ்சியும் அம்மாவும் சண்டே பக்கத்தாக வந்திருப்பாங்க. ஏற்கனவே கோயிலை விட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. என்னது ஏற்கனவே கோயிலை விட்டு போயிட்டானா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லி என்ன கேட்பாங்க. இந்த ஓடு எல்லாத்தையுமே அவன் தான் செஞ்சான். நிறைய பிரேயரை எழுதி வச்சிருக்கான்னு சொல்லுவாரு. என்னோட ஒய்ஃபை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சங்கி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருப்பான். நான் ரொம்பவே பிஸியா இருந்தேன். அதனாலதான் நீங்க கால் பண்ணப்ப என்னால அட்டன் பண்ண முடியல. வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னால நீங்க கோயில் வரைக்கும் போயிருந்திருக்கீங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். எப்படி நீ இதே மாதிரி சின்ன வீட்டுல தங்க போற? ஹியோனுக்கு கால் பண்ணிருக்கலாம்லன்னு கேட்பாங்க. இந்த வீடு பாக்குறதுக்கு வேணா சின்னதா இருக்கலாம். ஆனா என்னோட சொந்த உழைப்புல நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் என்னோட ஒய்ஃபையும் யூஸ் பண்ணல. வேற எந்த பொண்ணோட தயவுலையும் நான் வாழல. இதுக்கப்புறம் நம்மளே சம்பாதிச்சு நம்மள பாத்துக்கலாம். அம்மா நீங்களும் இங்க வந்து தங்குங்கன்னு சொல்லுவான். இந்த வீடு ரொம்பவே சின்னதா இருக்கு. என்னால இங்க தங்க முடியாது. என்னால ப்ராப்பரா இங்க தூங்க கூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி நல்ல பையனாவும் இல்ல, நல்ல ஹஸ்பண்டாவும் இல்ல, என்னோட தங்கச்சிக்கு நல்ல பிரதராவும் நடந்துக்கல. நான் ரொம்பவே தலைக்கணத்தோட நடந்துக்கிட்டேன். அதனாலதான் சங்கி மாதிரி நல்ல ஒய்ஃபை நான் இழந்துட்டேன். நான் இதுக்கப்புறம் சுய கௌரவத்தோட வாழலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை பத்தி யோசிச்சு பாருங்கன்னு சொல்லுவான். உஜின் வந்துதான் அவரை வெல்கம் பண்ணிட்டு கேப்டன் சாங்னு சொல்ல வந்துட்டு இதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்க உங்களை பிரசிடென்ட்னு கூப்பிடலாமா? மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்றது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாங்க உங்ககிட்ட எதுவும் தப்பா நடந்துக்கலன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் ஏற்கனவே இருந்தவன் தான், அதனால எதுவும் மாறலன்னு சொல்லுவாரு. டூஹியோரவும் பார்ப்பா வெக்கேஷன்ல இருந்தவனோட ஃபியான்ஸே உனக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லுவாரு. உஜின் இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னது எதிர்பார்க்கலன்னு கேட்பாரு. ஆமா, டேரியை விட உங்களுக்கு அதிகமா பவர் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. என்னோட பேரண்ட்ஸும் சேர்ந்து தான் டாஹே ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட இப்ப இருக்கிற என்னோட பேரண்ட்ஸ் என்ன தத்தெடுத்திருக்காங்கன்றத பத்தியும் சொன்னேன்னு கேட்பாரு. டூஹி சமாளிக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாமான்னு கேட்பாங்க. உஜினுக்கு டூஹி மேல டவுட்டா
வர ஆரம்பிச்சிரும். வேணா நான் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே உன் மேல உள்ள டவுட் எல்லாமே போகணும்னு நினைக்கிறேன். ஓகேவான்னு கேட்பாரு. சரி ஓகே, இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. சன்னிய மேலதான் டூஹிக்கு கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.